பிரைஸ் தி லார்ட். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கொடியினுடைய தன்மை என்னவென்றால், எவ்வளவு நீளம் வளர்ந்தாலும் அதனுடைய வளர்ச்சியானது மேல் நோக்கி மற்றவர்களுக்கு தெரியாதபடிக்கு அது தரையிலேயே தான் படுத்து வளரும். அதை பார்க்கும் பொழுது குனிந்துதான் நாம் பார்க்க வேண்டும். அதனுடைய நீளம் கீழ் நோக்கி தான் படர்ந்து போய்கொண்டிருக்குமே தவிர தலை என்னைக்குமே உயராது. அந்த அளவுக்கு அந்த கொடிக்கு பலன் கிடையாது, தெம்பு கிடையாது. நாமும் கூட கொடிகளாய்தான் இருக்கிறோம் பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு காரியத்தை நாம் மறந்து போக கூடாது. நம்முடைய சுய பலன், சுய ஞானம், சுய அறிவு, சுய முயற்சி, சுய தெம்பு, இவை எல்லாம் ஒன்றுமே இல்லாத அற்பமானவைகள். இவைகள் வீணானவைகள் என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது பிரியமானவர்களே. நாம் ஓடுகிறோம், உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், உண்மைதான். ஆனால் ஓடும் பொழுது, உழைக்கும் பொழுது காலிலேயோ கையிலேயோ ஒரு சின்ன சுளுக்கு ஏற்பட்டால் கூட அதுக்கு அடுத்தது காலு ஒரு அடி கூட, ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது. இந்த கை சுளுக்கு விழுந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன வேலையை கூட இதால செய்ய முடியாது. அதுக்கு தான் ஆண்டவருடைய கிருபை வேண்டும். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22 வாசிக்கும் பொழுது, நான் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய கிருபை தான் நம்மை ஏந்துகிறது, தாங்குகிறது, தூக்கி சுமக்கிறது. நம்முடைய அறிவு, நம்முடைய தாளந்து அல்லவே அல்ல பிரியமானவர்களே. கொடியாய் இருக்கிற நாம் கிறிஸ்துவிலே படரும் பொழுது அவர் நம்முடைய தலையை நிமிர பண்ணுவார். தலை குனிந்து நடந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கை, தலை குனிந்து நடந்து கொண்டிருக்கிற நம்முடைய குடும்பம், ஆண்டவரை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது நம்முடைய தலையை அவர் நிமிர்த்துகிறார். நம்முடைய வாழ்க்கை தரத்தை அவர் உயர்த்துகிறார். ராத்திரி முழுசா எக்ஸாமுக்கு விழுந்து விழுந்து படிக்கிற பிள்ளைங்க எத்தனையோ பேர் எக்ஸாம் ஹாலில் போய் படித்த அவ்வளவும் மறந்து போய் ஞாபகம் இல்லாமல் குழப்பமாகி எத்தனையோ பிள்ளைகள் சரியா எழுதாம கண்ணீரோடு திரும்பி வருகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய கிருபை தான் நம்மை உயர்த்துகிறது. மனுஷனை சார்ந்திருக்க வேண்டாம், மனுஷன் மேல படர வேண்டாம், கிறிஸ்துவின் மீது படருவோம். மனுஷனை சார்ந்திருக்கும் பொழுது நம்ம கீழேயே படர்ந்து போயிருக்கும் போதுதான், போகுற வரைக்கும் தான் அவனுடைய தயவு நம்ம மேல இருக்கும். அவன் நம்மளோட நெருக்கமா இருப்பான். அந்த மனுஷனுடைய குடும்ப தரத்தை பார்க்கிலும் ஒரு அடி நீங்க மேல உயர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பந்தான் தெரியும் நேசிக்கிற மனிதர்களுடைய நேசம் எப்படிப்பட்டதென்று. அவர்கள் விரோதிக்க ஆரம்பிப்பார்கள், பகைக்க ஆரம்பிப்பார்கள், ஒதுக்க ஆரம்பிப்பார்கள். பிரியமானவர்களை, மனுஷனை சார்ந்து அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய திராட்சை செடியை சார்ந்து அவரிலே நாம் படருவோம். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அதனாலதான் மனுஷங்க கொடிக்கு பக்கத்துல குச்சிகளையும் கொம்புகளையும் நட்டு பந்தல் கட்டுவாங்க. கட்டுனதுக்கு அப்புறம் தான் அதுல அந்த கொடி மேல் நோக்கி படர்ந்து அழகாய் காட்சி கொடுக்கும். இல்லைன்னா அந்த கொடிக்கு பக்கத்துல ஒரு கொம்பை நட்டு வச்சிருவாங்க பாருங்க, அந்த கொம்புல அது படர்ந்து மேல் நோக்கி அது எழும்பும். பிரியமானவர்களை, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் கூடயே இருக்கேன், உன் பக்கத்திலேயே இருக்கிறேன். மனுஷன் மேல நீ படராத, மனுஷனை சார்ந்து இருக்காத, என் மேல நீ படரும் பொழுது, என்னிலே நீ நிலைத்திருக்கும் பொழுது நான் உன்னிலே நிலைத்திருப்பேன். நீ மிகுந்த கனிகளை கொடுப்பாய். என்னை எல்லாம உன்னையால ஒன்னும் செய்ய முடியாது மகனே, மகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனபடினால நாம் முழுவதும் அவரை சார்ந்து கொள்ளுவோம், அவரிலே படருவோம். நம்முடைய தலையை கர்த்தர் உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமென்.